தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து யாருமே வந்து வரமாட்டாங்க. என்ன காரணமா இருக்கும்? எல்லா கட்சிகளுமே விவசாய சங்கங்களுமே கோரிக்கை வச்சாங்க. விவசாயம் சும்மா அரசியல் கட்சின்னு அலையாதீங்க. அரசியல் கட்சி யாரு? எங்க பிரதிநிதி தானே. அரசியல் கட்சி வானத்தை வந்து குதிச்சிட்டாங்களா? தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் அழைக்கும் போது இந்த தொகுதிகளை அப்ப திமுகங்கிறாங்க, அஇஅதிமுகங்கிறாங்க. நான் கேட்கிறேன், கட்சிக்காக நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீங்களா, மக்களால் தேர்வு செய்யப்பட்டீங்களா? கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் நீர்வளத்துறையில இணையமைச்சரா இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி சார் அங்க நீதி கிடைக்கும்? தண்ணி கிடைக்கும்? நீதியும் கிடைக்காது, நீரும் கிடைக்காது, தோல்விதான் கிடைக்கும். விவசாய வேலை பணியின் போது வருஷம் 10,000 பேர் உயிரிழக்கிறாங்க. பாம்பு கடிச்சு, கரண்ட் அடிச்சு, வண்டி ஓட்டி டிராக்டர் இழக்கிறாங்க. 10 பைசா இழப்பீடு உண்டா? கலாச்சாரம் குடிச்சு இருந்தா எவ்வளவு தர்றாங்க குடும்பத்துக்கு? 10 லட்சம். 10 லட்சம். இதே தாவக கட்சி கூட்டத்துக்கு போய் இழந்த எவ்வளவு கிடைக்குது? 35 லட்சம் அரசு வேலை. தாவக இது வெற்றி பெற்றுன்னு சொல்லி அவங்க வெற்றி பெற்றுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எங்க திட்டத்துக்கு தான் பேர மாத்திருக்கேன்னு சொல்றாங்க. இது பெரிய முரணா இல்ல? உங்க திட்டத்தை பேர மாத்திருக்கேன்னு சொல்றேன். அப்ப நல்ல திட்டமா தானே இருக்கணும். அப்ப நீ மோசமான திட்டம், மோசமான பட்ஜெட்னா உங்களோட திட்டத்தை வச்சிருக்கும் போது அப்ப நீங்க மோசமான பட்ஜெட் பண்ணி நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வந்து வைத்திருந்தாரு. இந்த அனைத்து கட்சி கூட்டம் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் ஏற்கனவே கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை வந்து காட்டியிருக்காங்க. தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து யாருமே வந்து வரமாட்டாங்க. என்ன காரணமா இருக்கும்? இல்ல, அதாவது எல்லா கட்சிகளுமே விவசாய சங்கங்களுமே கோரிக்கை வச்சாங்க. விவசாயம் சும்மா அரசியல் கட்சின்னு அலையாதீங்க. அரசியல் கட்சி யாரு? எங்க பிரதிநிதி தானே. அரசியல் கட்சி வானத்தை வந்து குதிச்சிட்டாங்களா? அதனால விவசாய சங்கங்களையும் கூப்பிடுங்க, அரசியல் கட்சியும் கூப்பிடுங்க. நாமெல்லாம் ஒத்த முடிவு எடுத்து அந்த ஒத்த முடிவு வலியுறுத்துவோம். நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவோம், சென்னையில் வலியுறுத்துவோம். முதல்வர் கடிதம் வந்து தீர்மானம் போடட்டும். எல்லாரும் குழுவா போவோம். எல்லாரும் குழுவை போய் டெல்லியில வந்து பிரதமர் சந்திப்போம், பேசுவோம், நீர்வளத்துறை அமைச்சர் சந்திப்போம். காவிரிக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, மேகதாது கட்டம் இப்படி பாதிக்கப்படும் சொல்லுவோம்னு சொன்னோம். அது ஒரு சரியானதை நடத்தி இருக்கணும். அனைத்து கட்சி கூட நடத்தாம விட்டாங்க. ஆனா இப்ப அடுத்து என்ன பண்றாங்க? இந்த தொகுதி மறுவரைக்கு இப்ப நடத்துறாரு. தொகுதி மறுவரைக்கு நடத்தும் போது என்ன பண்ண? எம்பிக்கள் போகணும்ல. கண்டிப்பா. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் அழைக்கும் போது இந்த தொகுதிகளை அப்ப திமுகங்கிறாங்க, அஇஅதிமுகங்கிறாங்க. நான் கேட்கிறேன், கட்சிக்காக நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீங்களா, மக்களால் தேர்வு செய்யப்பட்டீங்களா? மக்களால் தான் தேர்வு செய்ய. அப்ப மக்களுக்காக ஒரு பிரச்சனை இந்த தமிழ்நாடு தென் மாநிலங்களை பூரா பாதிக்கப்படும் போது அந்த பிரச்சனைக்கு நீங்க போய் உட்காரணும் இல்ல, ஒருங்கிணைந்து வலியுறுத்தணும் இல்ல, 4 மாநிலங்களும் ஒற்றுமையா இருக்கிறத காட்டணும் இல்ல. ஏன் இவங்க போகல? உங்களை என்ன தாவேக கட்சி கூட்டத்துக்கு அவர் கூப்பிட்டாரா? இல்ல திமுக மாவட்ட செயலர் பூரா அவர் கூப்பிட்டாரா? யார்? நாடாளுமன்ற உறுப்பினர்களை தாங்க கூப்பிட்டாங்க. போயிருக்கணும்ல. அப்ப இவங்க ஏன் போல அரசியல் இவங்க பதவி வந்து திமுக தலைவர் கொடுத்தா நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எம்பிக்கள் எல்லாம் அஇஅதிமுக எடப்பாடி கொடுத்தா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாமக அன்புமணி ஐயா கொடுத்தா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இந்த பதவி உங்களுக்கு மக்களால் கொடுத்தது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக, மக்களுக்காக போராடுவதற்கு, பேசுவதற்காக உங்களுக்கு வழங்கப்பட்ட, மக்களால் வழங்கப்பட்ட பதவி. நீ மக்களோட ஊழியர். ஒரு மாநில முதலமைச்சர் கூப்பிட்ட போய் பேசணுமா வேண்டாமா? கண்டிப்பா. ஏன் போகல? ஆக இவங்க இங்கேயே போகலைங்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் மட்டும் போயிருப்பாங்களா? அப்போ மேகதாது பிரச்சனை பொறுத்தவரைக்கும் கர்நாடகா ஒரே நிலைப்பாட்டில் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க? மாத்தி மாத்தி சண்டை. அன்புமணிக்கும் மாணிக்கம் தாகூருக்கும், காங்கிரஸுக்கும் பாமகக்கும் ஒரு பக்கம் சண்டை ஓடுது, திமுக அஇஅதிமுக ஒரு பக்கம் சண்டை ஓடுது, திமுக சண்டை ஓடுது. இவங்க யாரு ஸ்கோர் பண்ற வேலைத்தான் பாக்குறாங்க. என்ன பண்றாங்க? ஸ்கோர் பண்ற வேலைத்தான் பாக்குறாங்க. தன்னை முன்னிலைப்படுத்த வேலை. நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி இங்க போராடுறேன்னு சொல்றீங்கல்ல, அங்க மேகதானை கட்டுறேன்னு சொல்றவர் யாரு? அதே காங்கிரஸ் கட்சி தானே. நீங்க போய் ராகுல் காந்தி உட்காந்து பேசுனீங்களா? சோனியா காந்தி உட்காந்து பேசுனீங்களா? நீங்க 2 மூத்த உங்க காங்கிரஸ் தலைவர்கள் உட்காந்து பேசி பிரச்சனை தீர்க்க முடியுமா, முடியாதா? பேசலாம், நிச்சயமா தீர்த்துக்கலாம்ல. இன்னைக்கு திமுக குறை சொல்லுது, மேகதாது பிரச்சனை இப்பதான் அவங்க கையில் எடுத்தாங்களா? 15 வருஷமா கட்டணம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, 5 வருஷம் ஆண்டாங்கல்ல. அப்ப அதே காங்கிரஸ் தான் இருந்தது. அப்ப இன்னைக்கு இதே தாவேக அரசு சொல்றவங்க அன்னைக்கு செஞ்சாங்களா? திமுக செஞ்சாங்களா? செய்யவே இல்லை. இதே டி.கே. சிவகுமார் இங்க பிரச்சாரத்துக்கு எல்லாம் வந்தாரு, பேசினாங்களே, எல்லாம் கை மாறிச்சு. அப்பெல்லாம் திமுகவுக்கு வந்து கர்நாடகா பத்தி பேச, சிவகுமார் பத்தி தெரியலையா? புரியுதா உங்களுக்கு? இவங்க இருக்கும்போது மட்டுமே மேகதாது பிரச்சனை வந்த மாதிரி பேசுறதுதான் தப்பு. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் மேகதாதுல இருந்து பூம்புகார் வரைக்கும் ஊர்வலம் போறாரு. அவர் எந்த கட்சி கூட்டணியில் இருக்காரு? பாரதிய ஜனதா கட்சி. அதோட தலைவர் யாரு? மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். மோடி அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுங்க, நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட பார்த்து பேசுங்க, பேசி அணையை கட்டுறதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. ஒரு முறைக்கு 4 முறை பாருங்க, பார்த்து பேசுங்க. முடியாட்டி போராட்டத்துக்கு வாங்க, நாங்களும் கூட வர்றோம். ஆனா இங்க ஸ்கோர் பண்ற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. நடைமுறையில் அதான் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு ஒட்டுமொத்தம் ஒரு விஷயத்தை மறந்து எடுத்து நாங்க தொடர்ச்சி வலியுறுத்திட்டே இருக்கிறோம். நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணான்னு ஒருத்தர் இருக்கார், கர்நாடகா எம்பி, பிஜேபி எம்பி. அவர் வந்து கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் போட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிறாருங்க.
மேகதாது அணை வரமாட்டேன்னு சொல்றாரு. ம். மேகதாது அணை கொண்டு வந்து தீர்வுன்னு சொல்றாங்க, கட்டிய தீர்வுன்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்தோட தீர்மானம் அது. அந்த தீர்மானத்துல யார் இருக்கிறா? மத்திய அரசாங்கத்தோட இணையமைச்சிருக்க, அவங்க கலந்துருக்கலாமா? ம். அப்புறம் பதவி நீக்கம் பண்ணி இவங்க கோரிக்கை வச்சிருக்க கூடாதா? ஆமா நிச்சயம் யாராவது ஒருத்தர் பேசுனாங்களா? இல்லையே. இதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடந்து அதை பேசிட்டு இருக்கிற ஒருத்தருமே இதை பேசவே இல்லை. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டோட சேர்ந்த ஒருத்தர் இணையமைச்சர் நிறுவனத்துறையில இருந்து கருணாகரன் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்களா? நிச்சயமா கேட்டிருப்பாங்க. போராட்டம் பண்ணிருக்க மாட்டாங்களா? நிச்சயமா பண்ணிருப்பாங்க. உருவமா எரிச்சிருக்க மாட்டாங்களா? தமிழ்ல ஏதாச்சும் நடந்துச்சா? இல்லையே. யாராச்சும் பேசுனாங்களா? சார், கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் நீர்வளத்துறையில இணையமைச்சரா இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி சார் அங்க நீதி கிடைக்கும், தண்ணி கிடைக்கும்? நீதியும் கிடைக்காது, நீரும் கிடைக்காது, தோல்விதான் கிடைக்கும், ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏமாற்றம் தான் கிடைக்கும். இதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? காவிரி தீர்ப்பையே புரிஞ்சு கொள்ளாம, நடுவர் மன்ற தீர்ப்பையே புரிஞ்சு கொள்ளாம, படிக்காம அப்பட்டமா ஒரு பொய்யை சொல்றாரு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன். சொன்னார்ல, அன்புமணியை ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு அனுமதி கேட்டுதான் கர்நாடகா அணை கட்டணம்னு சட்டத்திலே தீர்ப்புலேயே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா நடுவர் மன்ற தீர்ப்புல இருக்கு, அதை படிச்சார் அவரு. ரைபேரியன் ரைட்ஸ் ஒன்று இருக்குது, உலகளாவிய ஒப்பந்தம், ஹெல்சிங்கி ஒப்பந்தம், அதை பத்தி படிச்சார் அவரு. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க வந்ததுக்கு அந்த ரைபேரியன் ரைட்ஸ் தான் காரணம், அதை பத்தி படிச்சார் அவரு. அப்ப எப்படி ஒரு தப்பான பதில் வருதுன்னா காரணம் யாரு? அங்க இருக்கக்கூடிய கர்நாடக அழுத்தம். கர்நாடக அழுத்தம் யார் மூலியமா செயல்படுது? அமைச்சர் சோமண்ணா மூலியமா செயல்படுது. இதைத்தான் நாங்க படிச்சு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா இவர்கள் அதை அவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாருமே அந்த பிரச்சனை எழுப்புவதே கிடையாது. இல்லை. இது மிகப்பெரிய சோகமா இருக்குது. வலுவா நாங்களே வந்து கர்நாடகாவுக்கு போலாம்னு இருக்கணும். போய் பிரதமர் அலுவலகத்துடைய ஒரு போராட்டத்தை அறிவிப்போம், கண்டிப்பா நாங்க செய்வோம். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழக அரசியல் கட்சிகள் இடையே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை தான் வந்து ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? உண்மை சார். ம். காவிரி பிரச்சனையில, மேகதாது பிரச்சனையில ஒற்றுமை இல்லாத உண்மை. கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரு. ம். பக்கத்துல 2 முதல்வர் உட்கார வச்சிருக்காரு. எல்லா முன்னாள் முதல்வர் இருக்கிறாங்க, எல்லா கட்சி தலைவர்களும் இருக்கிறாங்க, ம். எல்லா எம்பிக்கள் இருக்கிறாங்க, மத்திய இணையமைச்சர் வரைக்கும் வந்து கலந்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 2 மாநிலத்தில் இல்லையான பிரச்சனை மத்திய இணையமைச்சர் வந்து கலந்துக்கலாமா? இல்ல, கலந்துக்கிறாங்களே. என்ன பண்றது? அதை பத்தி யாராச்சும் இவங்க கேள்வி கேட்டாங்களா? இல்ல, யாருமே எந்த கேள்வி கேட்கல. கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இவங்களுக்கு என்ன காரணம்னா, எல்லாம் பெங்களூர்ல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க சாமி, சம்பாரிச்சு கொண்டு எங்க காசை போட்டு வச்சிருக்காங்க, அதனால கேட்க மாட்டாங்க. ஓ, இதே ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ இந்த தாவேகா பட்ஜெட்ல விவசாயத்திற்கான இலவச மின்சாரத்திற்கு 7432 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இது விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை தரும்னு சொல்லிட்டு நம்புறீங்களா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்சாரம் தட்டுப்பாடு இல்லாமல் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்குதா? இலவச மின்சாரம் என்கிற பேரே தப்பு. ம். அரசாங்கம் திட்டத்தோட பேரை மாற்றணும். ஓ, ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் போராடி பெற்றது. ம். அது எங்களுடைய அடிப்படை உரிமை, விவசாயிகளுடைய உரிமை, அடிப்படை உரிமை. இப்போ ஆற்று பாசனம் இருக்குது, ஏரி பாசனம் இருக்குது, அவங்களுக்கு நேரடியாக வாய்க்கால தண்ணி வருது. ம். எனக்கு எப்படி சார் தண்ணி வரும்? நான் செலவு பண்ணி கிணறு வெட்டி போர் வெட்டணும், அடுத்தது அதுக்கு கரண்ட் போட்டு நான் மின்சாரத்தை எடுக்கணும். இப்போ அந்த ஆற்றுல ஏரியில் பாசனத்தில் இருக்கிற விளையிற விவசாயிக்கு நெல்லுக்கு அதே விலை கிடைக்கும், எனக்கு நெல்லுக்கு விலை கூட்டி கொடுப்பாங்களா? ம். ஐயா, நான் ஆழ்வாய் கிணத்துல பாசனம் பண்ணியிருக்கிறேன், ம். கிணறு வெட்டி இருக்கிறேன், கரண்ட் பில்லு கட்டுறேன், எனக்கு தக்காளிக்கு வெங்காயத்துக்கு விலை சேர்த்தி கொடுப்பாங்களா? ஸோ பாகுபாடு இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குவதற்காக எல்லாரும் விவசாயத்தில் ஈடுபடணும், உணவு உற்பத்தியை பெருக்கணும், பாதுகாக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அது விவசாயம் 25 ஆண்டுகள் போராட்டம். உழவர் பிரதமர் ஐயா நாராயணசாமி நாயுடு காலத்தில் நடந்த போராட்டங்களில், மறியல் போராட்டங்களில் 63 விவசாயிகள் வீரமரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. ம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ம். சிறை கொடுமைகள் இருந்தவங்க எத்தனை பேர்? 25 ஆண்டுகள் போராடி வாங்குறான். இது இலவச மின்சாரம்னு பேர் வச்சிருக்காங்க. நான் கேட்குறேன், எவன் அப்புட்டு சொத்தை எவன் எடுத்து கொடுக்குறேன்? இலவசம் எங்களுக்கு பேர் வைக்கிறீங்க. எங்கிட்ட இருந்து வரி பணத்தை வாங்கி எங்கள் ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு இலவசம் பேர் வைப்பியா? 1000 ரூபா கொடுத்தவனுக்கு மகளிர் உரிமை தொகை, விவசாயிகளுக்கு கொடுத்தா மட்டும் இலவசமா? எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அணுகுமுறை. விவசாயிகள்லாம் இவங்களுக்கு ஒரு கேவலமாக பார்க்குறாங்க. அந்த அணுகுமுறை நம்ம சொல்கிறோம்ல, நீ விவசாயம் மதிக்கிறது இல்லைன்னு, இந்த மாதிரி அணுகுமுறை தான் இதுக்கெல்லாம் காரணம். எனவே அதுக்கு 7300 கோடியில் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8400 கோடி சராசரி ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. அது தேவையான ஒன்று. விவசாயிகளுக்கு நேரடியாக வந்து சேரக்கூடியது. 10 பைசா லஞ்சம், ஊழல், லாவணியம் அதில் கிடையாது. இன்னும் 4 லட்சம் விவசாயிகள் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக அந்த வேளாண் உரிமை மின்சார இணைப்புகளை கொடுக்கணும். தற்காலில் 47,000 விவசாயிகள் காத்துட்டு இருக்காங்க 3 வருஷமா, அவங்களுக்கு உடனடியாக கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் கடை இருக்கும், வீடு இருக்கும், தொழிற்சாலை இருக்கும். நான் பக்கத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருப்பேன். இவங்களுக்கு 24 மணி நேரம் தங்குதட்டு மும்முனை மின்சாரம் கிடைக்கும். எனக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் தான் வரும். அது நைட்டு தான் வரும். ஓ, எனக்கு தங்குதடையற்ற மும்முனை மின்சாரமே கிடையாது சார். ஏதாவது மின்சாரம் பயன்படுத்தப்படாத நேரத்தில், தொழிற்சாலைக்கு தேவைப்படாத நேரத்தில் எங்களுக்கு மின்சாரம் கொடுப்பாங்க. பீக் ஹவர்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தங்குதடையற்ற மும்முனை மின்சாரம் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது, தீர்ப்பு சொல்லுது, அரசாணை சொல்லுது. ஆனால் கொடுக்குறதே கிடையாது. அப்போ விவசாயிகள் எவ்வளோ பிற்போக்க பார்க்குறாங்க பாருங்க. நான் கேட்குறேன், ஒரு 7500 கோடி பட்ஜெட்லேருந்து ஒதுக்குறது சொல்கிறியே, இன்னைக்கு வருஷத்தில் டாஸ்மாகில் 50,000 கோடி வருஷம் வருமானம் பார்க்குறீங்களே,
அந்த 50,000 கோடிக்கு டாஸ்மாக்கு சர்க்கரை ஆலையில் இருக்கிற மொலாசஸ் வச்சு தான் நீங்க பீரு பிராந்தி விஸ்கிலாம் தயாரிக்கிறீங்க. ஆமா அந்த மொலாசஸ் சர்க்கரை ஆலை கரும்பு யார் கொடுக்குற அந்த விவசாயி தானே கொடுக்குறோம். ஆமா எங்களுக்கு மொலாசஸ்க்கு எங்களுக்கு காசு கொடுக்கறது இல்லையே, அந்த காசு ஆலைக்கு தானே போகுது. அந்த சாராயத்து பீரு பிராந்தி விஸ்கி வாங்கி வருஷத்துக்கு 50,000 கோடி வரி போட்டு சம்பாதிக்கிறீங்களே. எங்களுக்கு எவ்வளவு வேளாண் மின்சாரத்துக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க? 7,000 8,000 10,000 கோடி வச்சிருக்கேன். மீதி 40,000 கோடி யார் கொடுக்குற இந்த அரசாங்கத்துக்கு? விவசாயிகள் தராங்க. நாங்க கொடுக்குறோம் சார். அரசு விவசாயிகள் இலவசமாக இந்த மக்களை பாடுபட்டு கொடுத்து உணவை கொடுத்து நிதியை கொடுத்து எங்களுடைய வரி பணத்துல எங்களுடைய உழைப்புல எங்களுடைய உயிரின் மீது இந்த அரசு இலவசமாக நடந்து கொண்டிருக்கு. நாங்க சொல்லணும், நாங்க சொன்னோமா? அரசு தான் சொல்லுது அரசு எங்கள் இலவசம்னு சொல்லுது. நிறைய அதிமேதைகள் இலவசம்னு சொல்லி திருறான். 24 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பெரிய பெரிய கார்பரேட் முதலீடு பண்றாங்க. ஆமா 5,000 கோடி 10,000 கோடி பணம் வச்சுட்டு பண்றாங்க. இங்க கடனை கட்ட முடியாம வருஷம் 10,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. விவசாய வேலை பணியின் போது வருஷம் 10,000 பேர் உயிரிழக்கிறாங்க. பாம்பு கடிச்சு, கரண்ட் அடிச்சு, வண்டி ஓட்டி, டிராக்டர் இழக்கிறாங்க. 10 பைசா இழப்பீடு உண்டா? கள்ளச்சாராயம் குடிச்சு இருந்தா எவ்வளவு தர்றாங்க குடும்பத்துக்கு? 10 லட்சம் 10 லட்சம். இதே தாவக கட்சி கூட்டத்துக்கு போய் இழந்தா எவ்வளவு கிடைக்குது? 35 லட்சம் அரசு வேலை. நான் கேட்கிறேன், அந்த சம்பவம் நாங்கள் உணவு உற்பத்தி நாங்களா வச்சுக்கிட்டோம். விவசாய தொழிலாளியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு நஷ்டப்படுறாங்க யோசிச்சு பாருங்க. விவசாய தொழிலாளி பத்தி ஒரு வார்த்தை இந்த பட்ஜெட்ல பேசுனாங்களா? எவ்வளவு ஒரு மோசமா இருக்கு. அங்க இன்னும் இவங்க மாறணும். கருத்துக்களை கேட்கறாங்க. கருத்துக்களை யார்கிட்ட கேட்கணுங்கிற முதல்ல இருக்குல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேளாண்மை துறையிலேயே மாவட்டத்துக்கு 5 பினாமி விவசாய சங்க தலைவியில உருவாக்கி வச்சிருப்பாங்க. அவிகிட்ட மட்டும் கூப்பிட்டு கருத்து கேட்பாங்க. அவியில மட்டுமே கூட்டத்தை கூட்டிட்டு போவாங்க. அவ எழுதி கொடுக்குற மட்டுமே அவை பேசுவாங்க. விவசாய நன்மைக்கான திட்டத்தையும் அவங்க பேச மாட்டாங்க. விவசாய நன்மைக்கான திட்டத்தையே அவங்களுக்கான திட்டத்தை அதிகாரிகளோட நன்மைக்கான திட்டத்தையே பேசுவாங்க. அதிகாரிகளுடைய நன்மைக்கான திட்டத்தை. அப்ப அந்த மாதிரி போலி விவசாய சங்க தலைவரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கருத்து கேட்டுட்டு அதை மட்டுமே அதிகமா கருத்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த கருத்துக்களை வச்சுட்டு இந்த ஊழல் திட்டங்களை செயல்படுத்துறது. அந்த போலி விவசாய சங்க தலைவர்களுக்கு பூரா அந்த ஊழல் திட்டங்கள் இருந்து கொஞ்சம் பங்கு கொடுத்துறது. ஸோ ஆக்கப்பூர்வம் சிந்திக்கிறவங்க, போராடுறவங்க அதிக உறுப்பினர். சார் 2 லட்சம் உறுப்பினர் வச்சிருக்கோம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில். மாநிலம் போற கிளைகள் இருக்குது, உறுப்பினர் இருக்குது. 50,000 பேர் மாநாட்டில் கூட்டியிருக்கிறோம். சென்னையில 10,000 பேர் 2 முறை கூட்டியிருக்கிறோம். எங்களை தானே கூப்பிட்டு கேட்கணும். ஆமா நிச்சயம். கூப்பிட்டு பேசினியா? இல்லையே. ஏன் பேசல? ஏன் கேட்கல? அப்போ யார் களத்தில் இருக்கிறாங்க, யார் விவசாயிகளுக்காக செயல்படுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு கருத்து கேட்காம அதிகாரிகள் சொல்லக்கூடிய லெட்டர் படல கூப்பிட்டு கருத்து கேட்டீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். அடுத்து விவசாயிகள் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதிருப்தி ஆச்சுன்னா தூக்கி வேலை பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? நிச்சயமா. இழப்பு எங்களுக்கு இல்லை, அவர்களுக்கு தான். இப்போ இந்த விவசாயிகள் கடன் அப்படின்ற பட்சத்துல வந்து ஒவ்வொரு விவசாயி மேலேயும் எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க சார்? சராசரியா விவசாயிகளுக்கு எனக்கு 30 ஏக்கர் இருந்தாலும் 50 ஏக்கர் இருந்தாலும் 5 ஏக்கர் இருந்தாலும் இவர்கள் எங்களுக்கு கொடுக்கறது பயிர்க்கடன் என்பது 3 லட்சம் ரூபா மட்டும்தான். எவ்வளவுங்க? 3 லட்சம் ரூபா. 3 லட்சம் ரூபா மட்டும்தான். 1,60,000 வரைக்கும் தனிநபர் ஜாமீன்ல கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜாமீன் கொடுப்பேன், நீங்க எனக்கு ஜாமீன் கொடுப்பீங்க, தனிநபர் ஜாமீன். அதுக்கு மேல வேணா என் சொத்தை அடமான எழுதி கொடுக்கணும், நகை கூட வச்சு கொடுக்கணும். அப்பதான் எனக்கு 3 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. மத்திய அரசாங்கம் நபார்டு வந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் தனிநபர் ஜாமீன்லயே கொடுங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா இன்னும் தமிழ்நாட்டில் இவங்க கொடுக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஸ்கீம். அது வட்டி போர்ஷனை மட்டும் மத்திய அரசு பாதி ஏற்றுக்குது, மாநில அரசு பாதி ஏற்றுக்குது. ஆக இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் தள்ளுபடியில் சராசரி விவசாயிகள் வந்து இன்னைக்கு 1,80,000 ஒவ்வொரு குடும்பம் கடன் வச்சிருக்குது. மத்திய வங்கியில், மாநில வங்கிகளில். அதுபோக சுயஉதவி குழுக்கள் எத்தனை கடன் வாங்கி வச்சிருக்கிறோம்? பக்கத்தோட்டத்தில் அங்கங்கன்னு ஊருக்குள்ள வாங்கி வச்சிருக்க கடன் எவ்வளவு? வட்டிவாசி எவ்வளவு? விவசாயிகள் வாழ்க்கை கடனில் தான் ஓடுது சார். கவர்மெண்ட் மட்டும் கடன் ஓடுது, விவசாயிகள் வாழ்க்கையும் கடனில் தான் ஓடுது. இவங்களுக்கு நியாயமான எங்களுக்கு விலையை கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கடனே வராது சார். இன்னொன்று, 150 வகையான உணவுப் பொருளை இந்த மத்திய மாநில அரசுகள் எங்களை உற்பத்தி பண்ண சொல்றாங்க. அதுக்கு எல்லா மானியம் கொடுக்குறாங்க, எங்களை ஊக்குவிக்கிறாங்க. உற்பத்தி பண்ணி நாங்கள் சந்தை கொண்டு வந்தா மத்திய அரசாங்கம் ஒரு 23 பொருளுக்கு மட்டும்தான் விலை நிர்ணயம் பண்ணுது. அந்த 23 பொருளை பரவலாக கொள்வதில் பார்த்தீங்கன்னா 4 பொருள். ஒன்று நெல், ஒன்று கோதுமை, இன்னொன்று கொப்பரை தேங்காய், அடுத்தது பார்த்தீங்கன்னா கரும்பு. மாநில அரசாங்கம் பாலுக்கு மட்டும்தான் விலை கொடுக்குது. பாலுக்கு மட்டும்தான் விலை கொடுக்குது. 23 பொருளுக்கு வந்து 150 பொருள் உற்பத்தி பண்ண சொல்றாங்க. 23 பொருளுக்கு தான் விலை நிர்ணயம். அதுல கொள்முதல் எத்தனை பொருளுக்கு? 4 பொருளுக்கு. யோசிச்சு பாருங்க. அதுவும் எங்களுக்கு கட்டுப்படியாகாத விலை, அது எங்களுக்கு பலனளிக்காத விலை, எங்களுக்கு நஷ்டம் தரக்கூடிய விலை. யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படி இருக்கும்போது எப்படி சார் எங்களுக்கு வருமானம் வரும்? சார், விவசாயம் பண்ணக்கூடிய மேற்குலக நாடுகள் எல்லாமே விவசாயம் மானியத்துல தான் வாழுது. நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை போட்டுறாங்க. ஒரு மாடு வச்சிருக்கேன், இந்த தினசரி $5 வச்சுக்க. 1 ஏக்கர் மக்காச்சோளம் நடவு பண்ணியிருக்கிறியா, 100 ஏக்கர் பண்ணியிருக்கிறியா, இந்த ஏக்கராவுக்கு உனக்கு எவ்வளோ விதை, உரம், மருந்து, இயந்திரங்கள் எவ்வளோ செலவு வருதா? ஒட்டுமொத்த உற்பத்தியில் 70% 75% மானியம் வங்கி கணக்கில் போட்டுடுறாங்க. அப்போ அந்த விவசாயிகளுக்கு வித்தாலும் விற்காட்டியும் பிரச்சனை கிடையாது சார். சார், இன்னைக்கு பருத்தி வெளிநாட்டு நம்பி இருக்கிறோம். எண்ணெய் வித்துக்களுக்கு நம்ம சாப்பிட்ற இருக்கு இல்லையா, பாம் ஆயில், சன்ஃப்ளவர் பூரா வெளிநாட்டிலேருந்து வருது. அடுத்து ஒவ்வொரு பொருள் வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த நாடு எங்கே இருக்கு? உழைக்கிறதுக்கு விவசாயம் தயாராக இருக்கிறாங்க. நிலம் இருக்குது, நீர்வளம் இருக்குது, எல்லா பருவநிலையும் இருக்குது.
ஆனால் இறக்குமதி நம்பி தான் எனக்கு வந்திருக்கிறோம். ஏன் பட்டுக்கோட்டனை கேட்டார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கை ஏந்தவன் வெளிநாட்டில் ஏந்தி தானே இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அப்படி நடந்து தான் இருக்கு. எல்லாம் இந்தியாவில் தயாரிப்போம்னு சொல்றீங்க, உணவுப் பொருள் இந்தியாவில் தயாராகுதா, உற்பத்தி பண்றாங்களா? ஏன்னா இந்திய விவசாயத்தை அழித்து விட்டு உலகத்தில் இருக்கிற கார்பரேட் கம்பெனிகளுக்காக இந்த 130 கோடி வயிறு கஸ்டமர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. கஸ்டமர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கார்பரேட் கம்பெனிக்கு 130 கோடி வயிறு கஸ்டமர் ஆச்சுன்னா நீங்க இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி நினைச்ச நிலைக்கு உங்களுக்கு விலை கிடைக்குமா? காய்கறிகள், கீரைகள், பழங்கள், தானியங்கள் எல்லாம் உங்களுக்கு குறைவான விலை கிடைக்குமா? நீங்க சாப்பிட முடியுமா? ஆக உலகத்துல எல்லா நாடுகள்லையுமே வேளாண்மை என்பது அரசாங்கத்துடைய மானியத்தால் மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது. இங்க மானியம் வந்து விவசாயிகள் கொடுக்கறது போல இவங்க யாரு கொடுக்குறாங்க? கார்பரேட் கம்பெனி கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கம் வருஷம் 2 லட்சம் கோடி உர மானியத்தை 8 கம்பெனியில கொடுக்குது. அதே விவசாயிகள் கொடுத்த விவசாய உரம் உற்பத்தி பண்ணுவாங்கல்ல, இறக்குமதி பண்ண வேண்டியது இல்லையா? மாட்டை வச்சு பஞ்சகாமியம், ஜீவாமிரம் தயாரிச்சு பயன்படுத்துவாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம உள்ளாட்சியில், நகராட்சியில, பேரூராட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பை, கிச்சன் வேஸ்ட், அதை உரமா மாத்தி கொடுத்தா வேலையை முடிஞ்சு போச்சு இல்ல. பயோகேஸ் எடுக்கலாம்ல. குப்பை மலை மாதிரி கொடுங்கியூர்ல, பள்ளிக்கரையில் மாதிரி மலைகள் சேராது இல்ல, சுற்றுச்சூழல் கெடாது இல்ல. அதையும் செய்ய மாட்டாங்க, செய்யறதுக்கு விட மாட்டாங்க. அனைத்தையும் செய்யறேன்னு சொல்லி திட்டத்தை போடுறாங்க, நிதி எடுக்கிறாங்க, எல்லாம் ஊழல் ஊழல் ஊழல். இதே மாதிரி இந்த காவிரி விவகாரத்துல பாத்தீங்கன்னா, காவிரி விவகாரத்தை வைத்து அரசியல் செய்யும் நோக்கம் வந்து தமிழக அரசுக்கும் தாவேக அரசுக்கும் கிடையாது. மேகதாது விவகாரத்துல வந்து தமிழ்நாட்டோட உரிமையை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நேற்று நடந்த பட்ஜெட் கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? உரிமையை விட்டு கொடுப்பாருன்னு நாங்க நம்பல. அவர் உரிமையை விஜய் விட்டு கொடுத்துருவாரு, தாவேக விட்டு கொடுத்துரும், இந்த அரசாங்கம் விட்டு கொடுத்துருன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒன்றும் மோசமான ஆளுங்கள்லாம் கிடையாது. கடந்த காலத்தில் இருந்தவங்க அப்படி இருந்தாங்க. இவங்க ஆட்சி காலத்தில் எந்த அணையும் கட்ட தொடங்கலை. ஆனால் இதே திமுக ஆட்சி காலத்தில் 67க்கு அப்புறம் தான் 3 அணைகள் கட்டப்பட்டது. 3 அணைகள் கட்டப்பட்டது. வழக்கை கூட வாபஸ் வாங்கிட்டு வந்தாங்க. விவசாயிகள் போட்ட வழக்கில் தான் அதுக்கப்புறம் தமிழ் அரசாங்கம் ஒரு மனுதாரராக சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு கிடைச்சு, இன்னைக்கு தண்ணி கிடைச்சிட்டு அது காரணம் விவசாயிகள் போட்ட வழக்கு. கடந்த காலத்தில் இவங்கெல்லாம் சரியாக செயல்படலை. அதனால கண்டிப்பாக ஒரு உரிமையை காப்பாற்றார் நம்புகிறோம். அதே மாதிரி மேகதாது அணையை வந்து கட்டுவதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஒட்டுமொத்த குழுவை போய் தமிழ்நாடு போய் டெல்லியில் உட்காந்து முகாமிடணும், பேசணும், லாபி பண்ணணும். இல்லாட்டி அது சாத்தியம் இல்லை. ஏன்னா நீர்வளத்தோட மத்திய இணையமைச்சர் அவையிலா இருக்கும்போது யோசிச்சு பாரு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அபாயம் இருக்குதுன்னு. அதே மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகத்தால் வெளியிடப்பட்ட பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பல்வேறு வாக்குறுதிகள் வந்து இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தரப்புல வந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா முந்தைய ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் வந்து பெயர் மாற்றப்பட்டு தாவேக்கோட பட்ஜெட்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கலைஞரோட பெயர்லாம் வந்து எடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் இதே கட்சிங்க இதை வெற்றி பட்ஜெட்னு சொல்றாங்க, தாவேக்க இது வெற்றி பட்ஜெட்னு சொல்லி அவங்க வெற்றி பட்ஜெட்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எங்க திட்டத்துக்கு தான் பேரை மாத்திருக்கேன்னு சொல்றாங்க. இது பெரிய முரணா இல்ல? உங்க திட்டத்தை பேரை மாத்திருக்கேன்னு சொல்ற, அப்ப நல்ல திட்டமா தானே இருக்கணும். அப்ப நீ மோசமான திட்டம், மோசமான பட்ஜெட்னா உங்களோட திட்டத்தை வச்சிருக்கும் போது அப்ப நீங்க மோசமான பட்ஜெட் பண்ணி நீங்க ஒத்துக்கிறீங்களா? கேட்கலாம்ல? அதிமுக திமுக பார்த்து கேட்கலாம்ல? எங்க பேரத்தான், எங்க திட்டத்துக்கு தான் நீ பேரை மாத்தி வச்சிருக்கிற, எங்களை மாதிரி தான் பட்ஜெட் போட்டிருக்க அப்படின்னா அப்ப இது மோசமான பட்ஜெட் நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க போட்டது மோசமான பட்ஜெட் ஒத்துக்கிறீங்களா? அதிமுக திமுக பார்த்து கேட்கலாம்ல? ஆக அது முரணான கேள்வி. ஏன்னா இவங்க போட்டிருக்கிறது, திமுக போட்டு போனது இடைக்கால பட்ஜெட், இவங்க போட்டிருக்கிறது திருத்தப்பட்ட பட்ஜெட். ஸோ முழு பட்ஜெட் போடுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் 6 மாசம் 7 மாசம் அவகாசம் இருக்குது. ஸோ இடைக்கால பட்ஜெட் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அதில் எல்லாத்தையும் உடனடியாக நிறைவேற்ற முடியாது, படிப்படியாக தான் நிறைவேற்ற முடியாது. எல்லாரும் உணர்ந்ததான். இப்போ நான் கேட்குறேன், திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எங்கிட்ட 500 வாக்குறுதிகள் புத்தகம் இருக்குது, சரிங்களா? அதில் 70% நிறைவேற்றவே இல்லை. சும்மா 90% நிறைவேற்றாச்சு, அடி அடி நடிச்சாங்க, பொய்யா சொல்றாங்க, உருட்டுனாங்க. அதை இன்னைக்கு வச்சு பேசுறதுக்கு திமுக தயாரா இருக்குதா? இல்ல, ஒண்ணு கிடையாது சார், பிராடு பசங்க சார். இதே மாதிரி இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்றதுக்காக ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களா? வரக்கூடிய காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்றதுன்னா விடுபட்ட குளங்கள் ஒரு 1400 குளங்களை வந்து அதில் இணைக்க வேண்டியது இருக்குது. அது வந்து தமிழ் அரசாங்கம் செய்ய வேண்டியதுதான். அதுக்கு வேற யாரோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதில்லை. அரசாங்க நிதி ஒதுக்கி செஞ்சால் போதுமானது. அப்புறம் அந்த தண்ணி அது கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது. அதனால கேரளா அரசோட உட்கார்ந்து பேசி பாண்டியாறு புன்னமலா திட்டத்தை நிறைவேற்றி 7 TMC தண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த பெட்ரோல் அதுக்கப்புறம் மின்சாரங்களை வந்து விளைநிலங்கள் மூலமா வந்து கொண்டு போறதுல வந்து அரசு ஏன் வந்து மும்முரம் வந்து காட்டவில்லை? மின்சாரம் வந்து விவசாயிகள் வந்து இலவசமா கொடுக்குறோம், எதுக்கு விவசாயிகள் இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க நிறைய அதிமேதாவிகள் முட்டால் பேசிட்டு இருப்பாங்க. விவசாய நிலத்தின் வழியத்தான் சார் உயர்மின் கோபுரம் போட்டு மின்சாரம் வருது. கோடிக்கணக்கில் வைக்க வேண்டிய எங்கள் நிலத்தோட மதிப்பு சுத்தமாக போயிடுது. விநியோகம் பண்ணுறக்கு வர சின்ன சின்ன கம்பங்களோட விவசாய நிலத்தில் போட்டு தானே வருது. விவசாயோட ஒத்துழைப்பு இல்லாமல் எத்தனை கம்பங்கள் அமைக்கப்பட்டிருக்க முடியுமா? விவசாயிகள் எங்கள் நிலத்தில் போட்டுருக்கிற கரண்ட் கம்பத்தோடு உயர்மின் கோபுரத்தோடு ஹை டென்ஷன் டவர் லைன் எடுன்னு சொன்னால் கரண்ட் யாருக்காவது வந்து சேருமா? இல்லை.
இதுக்கெல்லாம் எங்களுக்கு வாடகை கொடுக்குறாங்களா, ம்ஹும். இல்லை இழப்பீடு கொடுத்துருக்குறாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒட்டு மொத்தம் மின்சாரம் எங்களுடைய வாழ்க்கையின் மேல பயணிக்குது. ஆமா, நிச்சயமா. புரியுதா? இதை பத்தி யாரும் இங்க பேசுறது கிடையாது. இன்னைக்கு உலக நாடுகள்லயாகட்டும் இந்தியாவிலேயாகட்டும் சரிங்களா, நிறைய இடங்கள்ல இந்த விவசாய நிலத்துல உயர்மின் கோபுரம் அமைச்சு உயரழுத்த மின்னரசு கொண்டு வரதுக்கு பதிலாக கேபிள் போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரோட்டோரமா கேபிள் போடுறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா 230 கேவி 110 கேவி எல்லாம் கேபிள் போட்டாச்சு. 400 கிலோவாட் 110 கிலோமீட்டருக்கு கேபிளாக போட்டு வச்சிருக்காங்க மாநகரத்தை சுற்றி. ஆனால் இதே 400 கிலோவாட் எங்கள் கிராமத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, டவராக போடுறாங்க. இதே 230 கிலோவாட் இங்கே கேபிளாக போட்டிருப்பாங்க, எங்கள் கிராமத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, டவராக போடுறாங்க. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. கிராமத்துக்கு ஒரு நிலைப்பாடு, விவசாயத்துக்கு ஒரு நிலைப்பாடு, நகரத்துக்கு ஒரு நிலைப்பாடு மாறி மாறி பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் விருதுநகர் டு கோயம்புத்தூர் 725 கிலோவாட், அதே மாதிரி கோயம்புத்தூர் டு 72 திட்டத்துக்கு நிதி ஒதுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை கேபிளாக செயல்படுத்தணும்னு சொல்லி நீண்ட காலமும் நாங்கள் விவசாயிகளை திரட்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம், கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வலுவாக எதிர்த்து நாங்கள் போராடுவோம். இந்த எண்ணெய்க்குள்ள எரிகாற்றுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கு நேற்று போராட்டம்ல, 2011 தொடங்கிய போராட்டம். அந்த கெயில் எரிகாற்று குழாய் திட்டத்தில் பாதிக்கப்பட்டது எங்கள் நிலம். அதில் வந்தவன் தான் நான் பொது வாழ்க்கைக்கு படிப்படியாக இங்கே வந்து ஒரு விவசாய சங்க நிர்வாகியாக ஒரு விவசாயிகளுக்காக ஒரு ஆர்வம் நான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். சரிங்களா? அந்த எண்ணெய்க்குள்ள எரிகாற்றுக்குள்ள உலகம் பூராவும் என்ன போடுது, ரோட்டோரமாக பதிக்கிறாங்க. இந்தியா பூரா எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பெட்ரோல் பைப்லைன், கேஸ் பைப்லைன், ஆயில் பைப்லைன் ரோட்டோரமாக போட்டிருக்காங்கிறத ஆர்டிஐ போட்டு வாங்கி விவசாயிகள் போராட்டத்தை பலமுறை நடத்தி பலமுறை ஒரு 2 வருஷத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கெல்லாம் வழக்கு நடத்தி இவ்வளோ வேலைகள் நாங்கள் ஒரு குழுவாக இணைஞ்சு செஞ்சோம், பல்வேறு சங்கங்கள் இணைஞ்சு செஞ்சோம். அந்த போராட்டம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றியாகி கெயில் எரிகாற்றுக்குள்ளாய் ரோட்டோரமாக போயிட்டு இருக்குது. ஐடிபிஎல் எண்ணெய்க்குள்ளாய் பார்த்தீங்கன்னா 340 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ரோட்டோரமாக போயிட்டு இருக்குது. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் டு கரூருக்கு ஒரு பெட்ரோல் பைப்லைன் போட்டிருக்காங்க. அதனால எங்கள் நிலத்தோட மதிப்பு ஒட்டு மொத்தமாக சரிஞ்சு போச்சு. அரசு வங்கியில் கூட நிலத்துக்கு கடன் கொடுக்கல. ஏன்னா இட்ஸ் லாஸ்ட் மார்க்கெட்டபுள் ப்ராப்பர்ட்டி. அந்த யாராவது பெட்ரோல் பைப் லைன் போகிற டவர் லைன் போகிற சொத்து போய் யாராச்சும் வாங்குவாங்களா? இல்லை. ஏழை விட்டா சொத்தை எடுப்பாங்களா? அப்புறம் பேங்க்கு வந்து அதை பார்ப்பாங்கல்ல, ஃபீல்டு விசிட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்போ அந்த எந்த சொத்துக்கும் கடன் கொடுக்கறது கிடையாது. மதிப்பீடும் குறையும். மதிப்பு சுத்தமாக குறைஞ்சி போச்சு, சுத்தமாகவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 2வது பைப்லைன் மீண்டும் கொண்டு வர்றாங்க. ஐயா, ஏற்கனவே எல்லா பைப்லையும் எடுத்து ரோட்டோரமாக போட்டுட்டு இருக்கிறீங்க, இந்த 2ஐ எடுத்து ரோட்டோரமாக போடுங்க, நல்லபடியாக எங்கள் இப்போ 30 வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கோம், இது எங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தெளிவாக பேசும்போது 3 ஆண்டுகளாக போராடுறோம் அந்த பாரத் பெட்ரோல் ஐடிபிஎல் திட்டத்துக்கு எதிராக. கடந்த ஆட்சி இடத்துல கடுமையாக போட்டு நிறுத்தி வச்சிருந்தோம். இந்த ஆட்சியில் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து போடுறாங்க. அந்த பெட்ரோல் டீசல் எங்கே போகுதுங்கிறீங்க? கர்நாடகாவுக்கு போகுது சார். தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாவுக்கு போகுது. யார் நிலத்துல போகுது? எங்க விவசாய நிலத்துல போகுது. நெய்வேலியிலிருந்து கரண்ட் போகுது இல்ல, குடங்குளத்துலேருந்து கரண்ட் போகுது இல்ல, அது நிறுத்துன்னு சொல்றாங்கல்ல. தண்ணி தராத கர்நாடகாவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து இந்த பெட்ரோல் பைப் டீசல் பைப் போட வேண்டிய அவசியம் என்ன? யோசிச்சு பாருங்க. இங்கிருந்து கர்நாடகாவுக்கு வந்து நாங்க கனிம வளத்தை கொண்டு போக வேண்டாம் நாங்க கேட்டுக்கிட்டோம். 3 மாசத்துக்கு இடைக்கால தடை போட்டுருக்காங்க. பெட்ரோல் டீசல் மட்டும் கொண்டு போகலாமா? தப்புதான். நீங்க கரண்ட் கொண்டு போறது, பெட்ரோல் டீசல் கொண்டு போறது, கனிம வளத்தை கொண்டு போய் நிறுத்துங்க. தானா வழிக்கு வரணும், வரமாட்டானா? நிச்சயமா வரும். அதையும் பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் கர்நாடகாவை வந்து பேசிட்டு இன்னொரு பக்கம் கர்நாடகாவுக்கு எங்க மறைமுகமாக போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து பெட்ரோல் டீசல் கொண்டு போறாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் குறைவான விலை கிடைக்கணும், தமிழ்நாட்டு விவசாய நிலத்தை இழக்கணுமா? இது குறித்து போராட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு கூட 4 பேர் உண்ணாவிரதம் வந்துட்டு இருக்காங்க. 5வது நாளா உண்ணாவிரதம் வந்துட்டு இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் பேசுறாங்க, இங்க இருக்கிற அமைச்சர்கள் பேசுறாங்க, அதிகாரிகள் பேசுறாங்க. நான் அப்படித்தான் போடுவான், நீ தடுத்தா உன்னை போலீஸ் வச்சு உள்ள போடுவான். பெண்கள் போய் அங்க ரோட்ல நின்று சீமண்ணை ஊத்திக்கிறாங்க. விவசாய பயிருக்கு அப்படியே உயிரோட அழிக்கிறாங்க. இதுல யாருக்கு நடக்குது? கர்நாடகாவுக்கு நடக்குது சார். தமிழ்நாட்டுல இதெல்லாம் திமுக அதிமுக ஆட்சியிலிருந்தே இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. ஸோ கர்நாடகா வாழணும்னா, கேரளா வாழணும்னா இவங்க தமிழ்நாட்டை பலி எடுக்க ரெடியா இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல வந்து தமிழக அரசாங்கம் நடந்துக்கிறத முதல் கவனத்தை கொண்டு போக முதல்வர் ஏமாதி தவறான தவளை தெரிவிச்சு இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா அவர் கவனத்தை கொண்டு போவோம், எங்களுக்கு இப்போ வீட்டுக்கு அனுப்புவோம் நாங்கள் தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி உங்களோட அனுபவத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு விஜய் சாரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 முதலமைச்சர் வந்து கடந்து வந்திருக்கீங்க. இந்த 5 முதல்வர் அவர்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயியோட தோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்வர்னா யாரை சொல்லுவீங்க? முதல்வர் தோழர்னு சொல்லி போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திட்டத்தை அவங்களே சொல்லிக்குவாங்க. ஒருத்தர் டிராக்டர் ஓட்டுவார், ஒருத்தர் வயலில் காங்கிரீட் போட்டு நடப்பார், அந்த கட்சிக்கார் இவர் தான் விவசாயிகள் தோழன்பார், இந்த கட்சிக்கார் இவர் தான் விவசாயிகள் தோழன்பாங்க. விவசாயிகள் தோழனாக இருந்தால் விவசாயிகள் அழைச்சி பேசுவாங்கல்ல, நிச்சயமா சொல்றதை கேட்பாங்கல்ல, விவசாயிக்கு நியாயமானது சரியான செஞ்சு கொடுத்துருப்பாங்களா? அந்த மாதிரி யாருமே செய்யலையே. இது வரைக்கும் அழைச்சி பேசவே இல்லையே, கேட்கவே இல்லையே. திமுக அதிமுகவெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் பசு துண்டை போடுவாங்க, வளான் பட்ஜெட் நடக்கணைக்கு சட்டசபை எல்லாத்துக்கும் பசு துண்டை போட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் எங்களை ஏமாத்துற வேலை, எங்களை அடையாளங்களை அபகரிக்கிற வேலை. புரியுதா உங்களுக்கு? மற்றவர்களே வேற ஒன்றும் கிடையாது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும், வேளாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அணுகுமுறை மாறணும். சரி, இப்போ ஒரு வழக்கறிஞரை வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து தொடங்கியிருக்கீங்க.
அதை விட்டுட்டு இப்போ விவசாய சங்கத்தோட நிறுவனரா வந்து மாறி இருக்கீங்க. விவசாயம் மேல உங்களுக்கு பற்று வர, அன்பு வர எந்த விஷயம் வந்து உங்களுக்கு காரணமா இருந்துச்சு? அதாவது அடிப்படையில் நாங்கள் விவசாய குடும்பம். ஓகே. எங்கள் அப்பா ஒரு சிறு குறு விவசாயி. ம். இன்றைக்கும் நிலத்தில் உழைக்கக்கூடியவங்க. நானும் 25 வயசு வரைக்கும் நிலத்தில் உழைச்சிட்டு தான் காலையில் எழுந்திரிச்சு சாணி வலிச்சிட்டு தண்ணி கட்டிட்டு தான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம படிக்கிறதுக்கு மேலே சென்னை வந்துட்டு இங்கே சட்டக்கல்லூரியில் சேர்ந்துட்டோம். அப்புறம் படித்தோம். இங்கேயே நானும் மனைவி 2 பேரும் வளர்க்குறீங்க 10 ஆண்டுகள் வளர்க்குறீங்கிற பணியாற்றணும். ம். ஒவ்வொரு அந்த கெயில் எரிகாற்று குழாய் வந்து எங்கள் நிலத்தில் வரும்போது அதுக்கு எடுத்து விவசாயிகளோட இணைங்கணும். விவசாய சங்கங்களோட நட்பு ஏற்பட்டது. அவளுக்காகலாம் நிறைய வழக்கு நடத்தினோம். அப்புறம் கெயில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழக்கு நடத்தினோம். இப்படியே படிப்படியாக அந்த பொது வாழ்க்கைக்கு போகிறோம். வாரத்தில் 1 நாள் போனோம், 2 நாள் போனோம், 3 நாள் போனோம், 4 நாள் போகிறோம். அப்புறம் உயிர்மின் கோபங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வர்றாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எந்த சங்கம் வர்றதும் நாங்களே ஒரு சங்கத்தை உருவாக்குறோம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சொல்லி நாங்கள் சங்கத்தை 2017 உருவாக்குறோம். உயிர்மின் கோபுரங்களுக்காக உருவாக்கப்பட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு விவசாயியோட எல்லா பிரச்சனைகளுக்காகவும் போராடுது. எல்லா விஷயத்திலையும் கோரிக்கை வைக்குது. சமரசமற்று போராடுறோம். அஇஅதிமுக ஆட்சியிலையும் வழக்கு சிறை, திமுக ஆட்சியிலையும் வழக்கு சிறை. இந்த ஆட்சியோட சமரசம் இல்லாமல் போராடி வழக்கில் நாங்கள் சந்திச்சு தருவோம். அதுக்குள்ள எந்த கவலையும் அச்சமும் நாங்கள் படுவதே கிடையாது. இன்னொன்று காரணம் பார்த்தீங்கன்னா விவசாய சங்க தலைவர்கள் மத்தியில் நிறைய பேர் கட்சிக்காக தான் வேலை செய்கிறாங்க. ஒன்று ஏடிஎம்கே சைடு அடிக்கிறது, டிஎம்கே சைடு அடிக்கிறது, பிஜேபி சைடு, காங்கிரஸ் சைடு அடிக்கிறது, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி சைடு அடிக்கிறது. விவசாயிகளுக்காக அவங்க நடத்துறதே இல்லை. அரசியல் கட்சிகளுக்காக நிறைய பினாமி விவசாய சங்கங்கள் செயல்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டர்களுக்கு, மாவட்ட ஆட்சியர்களுக்கு, அதிகாரிகளுக்கு ஒரு பினாமி சங்கங்கள் நிறைய செயல்படுது. விவசாயிகளுக்காக சமரசம் இல்லாமல் செயல்படக்கூடிய சங்கங்கள் ரொம்ப 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 குறைவு. அந்த வகையில் நாங்கள் விவசாயிகளுக்காக சமரசம் இல்லாமல் தெளிவாக செயல்படுறது இன்றைக்கி அமைப்பு தமிழ்நாடு பூரா வளர்ந்து நிற்குது. இந்த மாதிரி விவசாயிகளுக்கு படித்து சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை, அரசாணைகளை, விதிகளை படித்து அது சார்ந்து கோரிக்கை வைக்கிறது, உலகளாவிய பார்வை, உள்ளூர் ஆய்வு, மாநிலங்களுக்கு இடையே நட்பு, இந்திய அளவில் தொடர்பு எல்லாம் யாருமே வச்சுக்கிறதே இல்லை. இவங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸு, அதை விட்டால் முதலமைச்சர் தேர்தலுக்கு வரும்போது ஓட்டு கேட்கும்போது கூட நின்று ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிறது, மனுக்கு மேலே ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஏதோ ஒன்று பேசிக்கிறது. அப்போ வேளாண்மை பற்றியோ, விவசாயத்தில் நடக்கிற அரசியலை பற்றியோ, வேளாண் பொருளாதாரத்தை பற்றியோ, இவங்களுக்கு விவசாய நன்மை பற்றியோ, மற்ற நாடு எனக்கு எதுவுமே தெரியாமல் இன்னும் பழைய காலத்துலேயே இருக்கிறாங்க. ஒரு கார் இருக்கும், இல்லாட்டி ஒரு பைக் இருக்கும், ஒரு லெட்டர் பேட் இருக்கும், ஒரு பஸ் ஒன்று இருக்கும், கலெக்டர் ஆஃபீஸ் வாங்கி வருவாங்க. கலெக்டர் இவங்களை பார்த்து தலைவர்னு கூப்பிட உடனே சந்தோஷத்தை அப்படியே வாங்கிடுவாங்க. புரியுது உங்களுக்கு? விவசாயிகள் வாழ்க்கை மேம்படணும்னா அதனை பற்றிய உலகளாவிய அறிவு வேணும்ல. இப்போ இதெல்லாம் யாருக்கிட்டையுமே நான் பார்க்குறேன். நிறைய பேர்கிட்ட அது இல்லவே இல்லை. நிறைய பேர்கிட்ட அது இல்லவே இல்லை. அப்போது இந்த சமூகம் இன்னைக்கு வருஷத்துக்கு 10,000 பேர் தற்கொலை செய்யக்கூடிய சமூகம் இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு சமூகம் இருக்கா? ஒன்று விவசாயி, இன்னொன்று விவசாயத்தில் இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கு வேலை செய்கிறது தான் முதல் தேவையாக வந்து நிற்கிது. இவளுக்கு வேலை செய்கிறது தான் சரியான என்னோட கடமை எனக்கு தோணுது. அதனால இங்கே வழக்கறிஞர் நான் மட்டும் இல்லை, 10,000 பேர் வழக்கறிஞராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் வழக்கறிக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் மட்டுமே ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுல 3000 பேர் இருக்கிறாங்க. அப்போ இத்தனை பேர் வழக்கறிஞர்கள் இருக்கும்போது இந்த சேவை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அங்கே செய்யறதுக்கு ஆள் கிடையாது. சரி, நம்ம பிறந்திருக்கிறோம், நம்மளுக்கு இதுதான் கடவுள் வழிகாட்டுறாரு, இதை செய்வோம்னு சொல்லணும். ஆத்மார்த்தமாக அர்ப்பணிப்போட செய்கிறோம். அதே மாதிரி எங்கள் சங்க நிர்வாகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையா, அன்பா, நட்பா, சொந்த காசுல விவசாயிகளுக்காக சேவை செய்கிற ஒரு மிகப்பெரிய குழுவை உருவாக்கியிருக்கிறோம். அந்த குழுவை அர்ப்பணிப்பை செய்யறது, நட்பை செய்யறது, விவசாயிகளை ஒருங்கிணைக்கிறோம். ஒத்த கருத்து விவசாய சங்கங்களையும் ஒருங்கிணைச்சா செயல்படுறோம். நாங்கள் மட்டும்தான் பெருசு, நாங்கள் பேசிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் வாங்கண்ணா எல்லாம் சேர்ந்து செயல்படுறோம். ஒவ்வொரு முறையும் எல்லாரையும் கூப்பிடுவோம். யாராருக்கெல்லாம் அந்த இஷ்யூ பேஸ்டு இந்த பிரச்சனை ஒத்த கருத்திற்கு வாங்க எடுத்து செயல்படணும்னு சொல்லி இப்படி கூப்பிட்டு ஒருத்தரை பேசி நடத்துகிறோம். கண்டிப்பாக நீ விவசாயிகளை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் அரசியல் செய்ய முடியாது. விவசாயிகளை ஏமாற்ற முடியாது. கண்டிப்பாக மிகப்பெரிய சக்தியாக இருப்போம். இன்னொன்று, விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 184 சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் இருக்கிற 234 184 சட்டமன்ற தொகுதியில் 50,000 ஓட்டுக்கு மேலே விவசாயிகள் ஓட்டு இருக்கு. பரவாயில்ல. புரியுதா உங்களுக்கு? 120 தொகுதியில் 70,000க்கு மேலே விவசாயிகள் ஓட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 60 தொகுதியில் 1 லட்சத்துக்கு மேலே விவசாயிகள் ஓட்டு இருக்கு. இதில் 50% விவசாயிகள் ஒன்றுபட்டு ஒரு வாக்கு வங்கி வருவாய், எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றினா தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொன்னாலே மாற்றம் வருமா வராதா? நிச்சயமா வரும். கட்சிகள் செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? ஏமாத்துவாங்களா அவங்க? ஆக விவசாயிகளை அரசியலாக, ஜாதியாக, கட்சியாக, மதமாக பிரித்தாண்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அடிச்சு உடைச்சு விவசாயிகளை ஒன்றுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஓகேங்களா? விவசாயிகளை ஒரு வர்க்கமாக நாங்கள் ஒன்றுபடுத்தி கொண்டிருக்கிறோம். விவசாய தொழிலாளிகளுக்கும் எங்களால் முடிஞ்ச மிகப்பெரிய நன்மை இருக்கும். அவர்களுக்காகவும் போராடுறோம். பொதுவாக விவசாய சங்கங்கள் விவசாயிகளுக்காக விவசாய தொழிலாளி பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் விவசாய தொழிலாளர்களுக்கும் ஒரு அணியை வச்சு அவர்களுக்காகவும் நாங்கள் நிறைய வேலைகள், கோரிக்கைகளை வச்சு தான் அவங்களையும் உள்ளடக்கி தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை வந்து அரசியல் கட்சிகளுக்கு பிடிக்கல, எங்க வளர்ச்சி பிடிக்கல, விவசாயிகளுக்கே பிடிக்கல, அரசியல் கட்சியில் இருக்கிற விவசாயிகளுக்கு பிடிக்கல. பொதுவான விவசாயிகளுக்கு சங்கத்தை விரும்புறாங்க. ஒரு ஊர்ல 50 அரசியல் கட்சி இருக்கு, 20 அரசியல் கட்சி இருக்கு, 10 அரசியல் கட்சி போர்டு வச்சிருக்காங்க. தமிழக விவசாயிகள் சங்கம் அங்கே போதுனா மட்டும் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆக இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு நீடிக்க முடியாது. எல்லா கிராமங்களுக்கும் போயிட்டு இருக்கிற விவசாயிகள் ஆரம்பம் சேர்த்துட்டு இருக்காங்க.
அடுத்தது ஆன்லைன் மெம்பர்ஷிப் கொண்டு வர்றோம். 10 லட்சம் பேர் உறுப்பினர் சேர்க்க போகிறோம். விவசாயிகள் சேர்க்க ரெடியாக இருக்காங்க. எப்போ உறுப்பினர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு வலுவான விவசாயிகளுக்கான ஒரு தெளிவான சரியான இயக்கமாக நாங்கள் உருவாக்குவோம். விவசாயிகள் வரத்தை காட்டுவோம். விவசாய தொழிலாளையும் காப்பாற்றுவோம். அதே மாதிரி இந்த நாட்டு மக்களுக்கு தங்குதல் இல்லாமல் தரமான உணவுப் பொருளை நாங்கள் தயாரித்து உற்பத்தி பண்ணி கொடுப்போம். அந்த கடமை நாங்கள் என்றைக்கும் விலகவே மாட்டோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னதுக்கு மிக நன்றி சார். நன்றி நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.